லைவ் அப்டேட்டில் பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து பிக் பாஸ் வந்துட்டு ஒரு லைவ் அப்டேட்டில் வந்துட்டு என்ன ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்குன்னா, நம்ம எல்லாருமே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். எல்லாருமே ஒன்றா பேசி அவங்கவுங்க ஒரு இது அந்த 24 ஹவர்ஸில் வந்துட்டு எப்படி வெளியில் போவீங்க? அ நான் போமாட்டேன். இதனால நான் போமாட்டேன். இந்த ரீசன்னால நான் இங்கே தான் இருப்பேன். இந்த 24 ஹவர்ஸில் நான் வெளியில் போமாட்டேன். அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருந்திருந்தாங்க. அண்ட் அந்த மாரி தான் இப்போ வந்துட்டு ஒவ்வொன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இதில் வந்துட்டு நம்ம தர்ஷா குப்தா அவங்க வந்துட்டு ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. கான்செப்ட் வைக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த ஒரு கூட்டத்தையே கலைச்சிடறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, நான் சொல்லும்போது மட்டும் யாரும் கேட்கல. நான் சொல்லும்போது மட்டும் எல்லாம் கலைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாரி நம்ம சண்டை போடுறாங்க. நம்ம தீபக்கிட்ட சண்டை போடும்போது நம்ம எப்படி என்னை வந்துட்டு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு சண்டை வைப்பு மூமெண்ட்லோட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குது. அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம தர்ஷா குப்தா பற்றி எப்படின்னு. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கோவமே பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாள் வரைக்கும் காலிலேருந்து ஈவினிங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது முடிக்குமே அவங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஒரு ஃபன் பண்ணுறோமையா, என்ஜாய் பண்ணுறோம், ஜாலி பண்ணுறோம், இருக்கிற முடிக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபேட்மேன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான், 100% அவர் தான். எல்லாத்துக்குமே காரணம் இங்கே ஃபேட்மேன் தான். ஃபேட்மேன் வந்துட்டு ஒவ்வொருத்தனா டைவர்ட் பண்ணி அவனுக்கு வந்துட்டு தேவையானதை வந்துட்டு அந்த ஃபேட்மேன் வச்சுக்கிறாப்புல. அப்படிங்கும்போது அந்த ஒரு அப்படியே அக்யூரேட்டாக தெரியுது. ஒருத்தனை டைவர்ட் பண்ணும்போது எப்படி தோணுதோ அதே மாதிரி வந்துட்டு டைவர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டைவர்ட் பண்ணுறது நம்ம ஃபேட்மேன் தான். அண்ட் இப்போ தர்ஷா குப்தா வந்துட்டு கேட்காத காரணம் வந்துட்டு தீபக் தான் வந்துட்டு தீபக் என்ன பண்ணாப்புல வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லுங்கள், அன்சிதா நீங்கள் சொல்லுங்கள், சுனிதா நீங்கள் சொல்லுங்கள். லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம தர்ஷா குப்தா கிட்ட வரும்போது வந்துட்டு அப்படியே ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தர்ஷா குப்தா வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல வந்ததை வந்துட்டு சொல்ல விடாமல் பண்ணிட்டீங்க. நான் வந்துட்டு என் ஃபீலிங்ஸை வந்துட்டு நான் சொல்ல வந்தேன், நீங்கள் ஆனால் என்னை சொல்ல விடல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தீபக் வந்துட்டு நம்ம அருண்கிட்ட போயிட்டு சொல்கிறாப்புல. அருண்கிட்ட போயிட்டு சொல்லும்போது இது மாதிரி நம்ம தர்ஷா குப்தா வந்துட்டு இது மாதிரி சொல்லலைன்ட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸாக ஒரு கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் வந்துட்டு நம்ம அருண் பிரசாத்தில் போய் சொல்கிறாங்க. சொல்லும்போது அங்கே என்ன நடக்கும்னா, வாங்க இப்போ போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் பிரசாத் சொல்ல, நம்ம அங்கிட்ட வந்துட்டு தீபக் வந்துட்டு ஆல்ரெடி நான் இதை சொல்லிட்டேன், ஆல்ரெடி அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், இப்போ சொல்லுங்கள், இப்போ நான் கூப்பிட்றேன், இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு வந்துட்டு இப்போ சொல்லணுங்கிற எனக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு அப்போயே என்கிட்ட கேட்டிருக்கணும். அப்போதைக்கு நீங்கள் கேட்கல. அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த கேள்வியை நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம லைவ் அப்டேட்டில் என்ன நடக்குதுன்னா, ஆளுக்கு ஒவ்வொன்று ஒரு டீமாக போட்டு அவங்களுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி இருக்காங்க அவங்கங்கிற ஒரு ஸ்டார்டிங் லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதிரடியாக ஆரம்பித்த பிக் பாஸ் வந்துட்டு இப்போ தடாபுடியாக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 9 o'clockலேயே நம்ம தெரிஞ்சிடும், நம்ம வந்துட்டு சோலி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணுறோம், சில் பண்ணுறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.